வணக்கம். இன்றைய பதிவு தேர்தல், தலைவர், தேர்தல் களம், மக்கள் இப்படி எடுத்துக்கலாம். இது பொதுவாக சொல்கிறேன். எந்த கட்சியையோ எந்த குறிப்பிட்ட தலைவர்களையோ நான் எடுத்துக்கவும் கிடையாது, ஏற்றுக்கவும் கிடையாது. இது மக்களாக இருக்கக்கூடிய என்னை போன்ற பொதுவான மக்களுடைய கருத்துக்களாக நீங்கள் எடுத்துக்கணுமே தவிர்த்து ஒரு தலைபட்சமாக எதையுமே பார்க்கக்கூடாது. என் மனதில் தோன்றிய சில கருத்துக்கள் தேர்தல் பற்றி. எந்தெந்த தலைவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த தலைவர்கள் நல்லவர்கள், யார் யார் நமக்கு நல்லது செஞ்சுருக்காங்க, பிஃபோர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆஃப்டர் என்ன செஞ்சுருக்காங்க, எதுவுமே நான் சொல்லவும் வரல, எனக்கு தெரியவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிடலாம். சரியா? நம்மளுடைய மக்களுடைய மனங்கள் எப்படின்னா, அந்த தலைவர் எவ்வளோ செஞ்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி தலைவர் எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறமே ஒழிய, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படின்னு நம்மளால் அனலைஸ் பண்ணவே முடியாது. யாரையுமே ஃபுல்லாக நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, யாரையுமே ஃபுல்லாக கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, இல்லையா? அப்போது நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கணும்? நம்முடைய பேசிக் நீட்ஸ், நம்முடைய அடிப்படை தேவைகள். வரி அதிகமாக போடுறாங்களா? நமக்கு என்னென்ன தேவைகள், எது பேசிக்கான நீட்ஸு, அது எல்லாருக்குமே சரி செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு தான் நம்ம அதை தான் கோரிக்கையாக கேட்கணும். அதை தான் நம்ம கோரிக்கையாக அவங்க கொடுக்கணும். நான் இலவசமாக இது தருகிறேன், நான் இலவசமாக மடிக்கணினி தருகிறேன், நான் இலவசமாக பஸ்ஸு விடுறேன், நான் இலவசமாக இது செய்கிறேன், நான் இலவசம், இது யாரையுமே நான் குறிப்பிட்டு சொல்லலை, எந்த கட்சியும் நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஆனால் எல்லா தலைவர்களும் இலவசம் என்று கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு மனிதனுடைய தலையில் வரியாகவோ இல்லை விலை உயர்வாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் அது உயர்வான ஒரு விஷயமாகவோ நம்ம தலையில் கடனாவோ தான் விடிய போகுது. யாரும் எந்த தலைவர்களும் அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து நமக்காக எதையும் செய்ய போகிறதில்ல, அவங்களுடைய சொந்த காசை எடுத்து நமக்கு பண்ண போகிறதில்ல. அப்போது மக்களுடைய பணங்களை எடுத்து மக்களுக்காக தான் செலவழிக்கிறாங்க. ஆனால் இந்த செலவு தேவையா? இப்போ வீட்டுக்கே நம்ம செலவழிக்கிறோன்னா ஆடம்பர செலவு நமக்கு தேவையா? சாப்பாட்டுக்கே நமக்கு வழி இல்லை, அப்போ நமக்கு ஆடம்பர செலவு தேவையா அப்படின்னு நினைக்கிற மக்கள் நம்ம. அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இலவசமாக அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கிடக்கிறேன்னு இலவசமாக நான் பஸ்ஸில் போய் என்ன பண்ண போகிறேன், இலவசமாக நான் லேப்டாப் வச்சு என்ன பண்ண போகிறேன், இலவசமாக நான் எல்லாமே எனக்கு ஆண்களுக்கும் இலவசம், பெண்களுக்கும் இலவசம், எல்லாம் இலவசம் இலவசம்னு சொல்லி யாருக்கு எது இலவசம்? இன்னும் ரோட்டில் ஒரு பேசிக் நீட்ஸ் இல்லாமல், ஒரு பொது அடிப்படை தேவைகள் இல்லாமல், ரேஷன் கார்டு இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், வாழ்வாதாரம் இல்லாமல் கிடக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர்? ஒவ்வொரு இடத்துக்கும் ஓட்டு கேட்க போகிறீங்களா? அந்த மக்கள்லாம் உங்கள் கண்களில் படவே இல்லையா? வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனை பெண்கள் இருக்காங்க? ஒரு வீட்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, நிரந்தரமான வேலை வாய்ப்பு கொடுங்க, போதுமானது. நீங்கள் எதையும் இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்கள் காசை எடுத்து எங்களுக்கே இலவசமாக கொடுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கிறது? இது எந்த தலைவர்களுக்கும் புரியலையா? எந்த தொண்டர்களுக்கும் புரியல? ஒவ்வொரு தொண்டர்களும், ஒவ்வொரு ரசிகர்களும், ஒவ்வொருத்தரையும் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, என் தலைவர், என் தலைவர், என் தலைவர், என் தலைவி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் தூக்கி வச்சு பேசி என்ன ஆக போகுது? யார் ஆண்டால் என்ன? நமக்கு நம்ம உழைச்சாதான் சோறு. அதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம இன்னைக்கு உழைக்கலைன்னா நமக்கு சோறு இல்லை. இந்த நிலைமை என்னைக்கு மாறுதோ ஒரு 10 நாள் வேலைக்கு போகலை அப்படின்னா டே டு டே லைஃப்பை நம்மளால் நீட்டாக ரன் பண்ண முடியுமா? ஆனால் கட்சி தலைவர்களோ அல்லது அவர்களுடைய ஃபினாமிக்களோ அல்லது மேலே இருக்கவங்களோ இல்லை சினிமா நடிகர்களோ, டிவியில் வரக்கூடிய அத்தனை சினிமா இதாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்களுக்கு பல மாதங்கள் வேலைக்கு போகலைன்னாலும் எதுவும் பண்ணலைனாலும் அவங்களால சாப்பிட முடியும். இதை ஏன் இந்த மனிதர்கள் புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறீங்க? உன்னுடைய தலைவர் பெருசா, என்னுடைய தலைவர் பெருசான்னு சண்டை போட்டு நமக்கு சோறு இல்லை. அப்போ பேசிக்காக எதையும் நீங்கள் இலவசமாக கொடுக்க வேண்டாம். எது அடிப்படை தேவைகள் அதை எல்லோருக்கும் சமமாக கொடுங்க. ரெண்டாவது, ஒரு வீட்டுக்கு நிரந்தரமான உங்களுடைய கல்விக்கு தகுந்த வேலை வாய்ப்பை கொடுங்க, கவர்மெண்ட் வேலை கொடுங்க. இல்லையா, எதையுமே இலவசமாக கொடுத்து ஒரு பக்கத்தை கொடுத்து ஒரு பக்கம் வரி, ஒரு பக்கம் விலை உயர்வு, ஒரு பக்கம் இது இல்லை அது இல்லை தட்டுப்பாடு அப்படின்னு மக்களை போட்டு புரட்டி எடுக்காதீங்க. மீடியமாக வாழக்கூடிய மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நடுத்தர வர்க்கத்தினர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க.
இன்னும் பேசிக்காக நீட்ஸ் கிடைக்காம ரோட்டில் விழுந்து கிடக்கிற குழந்தைகள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் எழும்பும் தோலுமா இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் உங்கள் கண்ணுக்கு படவே இல்லையா? அவங்களாம் உங்களுக்கு ஓட்டா தெரியலையா? அதெல்லாம் ஏன் உங்கள் கண்ணுக்கு, அதெல்லாம் அந்த தொண்டர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நான் இது எந்த கட்சியையும் சாடி சொல்லவே இல்லை. எனக்கு கட்சியை பற்றியோ அரசியல் பற்றியோ சத்தியமாக தெரியாது. இது மக்களாக இருந்து மக்களுடைய ஒரு ஒரு இதாக இருந்து நான் சொல்வது என்னென்னா, தேர்தல் ஓட்டு எல்லாம் இருக்கட்டும், எல்லா மக்களுக்கும் கிடச்சிருச்சா? நிறைய தலைவர்கள் பார்த்தா ஏதாவது ஒரு ரீல்ஸ்லேயோ ஏதாவது ஒரு இதுலேயோ யாராவது ஏதாவது ஒரு சின்ன ஹைலைட்டை பிடிச்சி பேசிட்டாங்க, ஒரு பிரபலமாயிட்டாங்க அப்படின்னா அந்த மனிதர்களை கூப்பிட்டு வச்சு கார் கொடுக்கறது, ஏதாவது ப்ரெசன்ட் கொடுக்கறது. எதை காமிக்க விரும்புகிறீங்க? இதில் ஒரு 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 ரீல்ஸில் நல்லா வந்தவங்களையோ ஒரு ரீல்ஸில் நல்லா இது பண்ணுறவங்களையோ கூப்பிட்டு வச்சு கார் கொடுக்குறீங்க, ஒரு இது கொடுக்குறீங்க, கிஃப்ட்டு கொடுக்குறீங்க, வீடு கொடுக்குறீங்க, அவங்கள பாராட்டுறீங்க. எதை கொண்டுட்டு வரீங்க? எதை காமிக்கிறீங்க நாட்டுக்கு? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மக்களை. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஓட்டு போடுங்க. நல்லா யோசித்து நிதானித்து நல்ல நமக்கு உங்களுடைய கோரிக்கைகளை விடுத்து அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஆட்களை பார்த்து ஓட்டு போடுங்க. இது எந்த கட்சியும் நான் சாடி சொல்லவே இல்லை. எந்த கட்சியாக இருக்கட்டும், எனக்கு எந்த கட்சி மேலேயும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. ஆனால் ஓட்டு போடுவதற்கு முன்பு எல்லாவற்றையும் யோசியுங்க. இன்னைக்கு ஒரு நாள் 1 மணி நேரத்துக்கு நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எத்தனை போராடுறோம், எத்தனை விஷயங்களுக்கு நம்ம பேசுகிறோம். அப்போது பல வருஷங்களாக நம்மளை ஆளக்கூடிய ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது எவ்வளவு யோசிக்கணும்? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா நாட்டில்? நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், பெண்களுக்கு உடனடியாக வந்து பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா உடனடியாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆட்களுக்கு உடனே வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கா? அது நிறைவேற்றப்படுதா? நிறைவேற்றியிருக்காங்களா? இன்றைக்கி என்ன ட்ரெண்டாக போகுதோ அதை பற்றி மட்டுமே பேசக்கூடிய மக்களாக மட்டும்தான் நம்ம இருக்கிறோமே ஒழிய நமக்கு நம்ம வேலையை பார்க்கவே சரியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், இது எந்த கட்சியையும் சாடி நான் சொல்ல வரல. பொதுவாக மக்களே யோசித்து செயல்படுங்க, நிதானமாக செயல்படுங்க, நம்பிக்கையோடு ஓட்டு போடுங்க. வெறும் பணத்துக்காகவோ வெறும் பார்வைகளுக்காகவோ வெறும் பிரம்மாண்டத்திற்காகவோ யாருக்குமே ஓட்டு போடாதீங்க. நன்றி.